ஆயிரம் அடி வரைக்கும். ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா அதால வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்த முடியும். ஓகே, இதற்கு உதாரணமாக பாரதியாருடைய கவிதை. என்னுடைய தந்தையார் நான் மிக சிறிய வயதுல எனக்கு டீச் பண்ண கவிதை. அப்போ மனப்பாடம் பண்ணது ஞாபகம் இருக்கு. அக்கினி குஞ்சி, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்திற்கு குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ. ஓகே, சின்ன தீ போய்தான் அப்படின்னு அதை சாதாரணமா நினைக்க முடியுமா? அது அந்த காட்டையே அழிக்கக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு. அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ற ஒரு கோல், ஓகே, அந்த கோல் இருக்கு இல்ல, இது முடியாதெல்லாம் கிடையாது. நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு பொறுமையா போறோம், ஸ்லோவா போறோம்ன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, நிறுத்தாம போகணும், அதுதான் விஷயம். நீங்க போயிட்டே இருக்கீங்க, உங்களோட இலக்கை நோக்கி நீங்க நகர்ந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா வெற்றி வந்து நிச்சயம். இது முடியாதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அக்கினிக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு காட்டை அடிச்சுட்டே இருக்கு, இது வந்து சின்ன மரம், இது வந்து முதிர்ந்த மரம், இது வந்துட்டு சின்ன குழந்தை மான், இது அம்மா மான் அப்படின்லாம் பார்க்குமா? கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அழிக்கக்கூடிய நெருப்புக்கு அவ்வளவு வல்லமை இருக்கின்றது என்றால் நம்ம வந்துட்டு நம்முடைய முன்னேற்றத்திற்காக ஒரு கோலை செட் பண்றோம். நம்ம லைஃப்ல முன்னேறிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நல்ல விதமான கோலை நோக்கி நம்ம பயணிக்கின்ற பொழுது அது ஒருபோதும் வந்து ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் மூமெண்ட் கரெக்டா பண்ணிட்டு போகணும். ஓகே, ஸ்டாப் பண்ணாம ஓடிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு வேகமா ஓடுறோன்றது முக்கியம் இல்லை. ஓகே, ஸ்லோவாவது மூவ் பண்றோமா, அதுதான் முக்கியம்.